ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் ஊர் திருவிழா. இது வந்து சாமி பேர் வந்து ஆவடச்சியம்மன். இது வந்து சித்ரா பௌர்ணமி இருக்குல்ல, அன்றைக்கி தான் நடக்கும். காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த பறவை காவடின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அழகு குத்தியெல்லாம் வருவாங்க. இது வந்து எங்கள் தெருவில் வரும். அந்த சாமி வந்து தூக்கிட்டு வருவாங்க. பால் குடம் எடுக்கிறவங்க, காவடி தூக்குறவங்க அவங்கெல்லாம் வருவாங்க. அப்போது வந்து அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் காலில் ஊற்றுறது, அப்புறம் வந்து தீபாராதனை காமிக்கிறது, அதெல்லாம் வரும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கிராமங்களில் நடக்கிற திருவிழா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து இது சுற்றி ஊரெல்லாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் அந்த சாமி அதுக்கப்புறம் அங்கே உள்ளே வச்சுருவாங்க. காலாடி ஆவடச்சியம்மன், அதாவது காலாடிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு காவல் தெய்வம் மாதிரி. ஆவடச்சியம்மன் வந்து அம்மன் சாமி. இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், வயலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோவில் வந்து. வருஷத்தில் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் எங்கள் ஊரில் அந்த திருவிழா வந்து நடக்கும். சேம் டேட் அன்னைக்கு தான் வந்து எங்கள் ஊரில் மாத்தூர், அது பக்கத்தில் மாத்தூர்னு ஒரு ஊர், அங்கேயும் திருவிழா. இது மாதிரி வந்ததே கிடையாது. ஏன்னா அங்கே தீ மிதிக்கிறவங்க, இங்கே பால் குடம் எடுக்கிறவங்க ரெண்டுக்குமே வேண்டியிருப்பாங்களா. மத்தியானம் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிற மாதிரி இருக்கும். எப்பயுமே வந்து வேறு வேறு நாளில் தான் வரும். ஆனால் இன்றைக்கி மட்டும்தான் இது வந்து ஒரே நாளில் வந்துச்சு. அந்த ஊர் திருவிழாவும் இந்த திருவிழாவும். எடுத்துக்கங்க. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே.